ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை பகுதியில் உள்ள ஸ்ரீ மங்களநாதர் சுவாமி கோவிலில் குவிந்த மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் வழங்க கேட்கலாம். பூபேஷ், வணக்கம். கள தகவல்கள். வணக்கம். உலகின் முதல் சிவாலயம் என்று போற்றப்படும் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மங்களநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்வதற்காக இன்று ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து குவிந்திருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மங்களநாத சுவாமிக்கு ஆண்டு முழுவதும் சந்தன காப்பு பூசப்பட்டிருக்கும். இந்த ஆருத்ரா தரிசன நாளில் மட்டுமே சந்தன காப்பு களையப்பட்டு அந்த பச்சை நிற ஆளுயர மங்களநாத சுவாமியை தரிசிக்க முடியும் என்பதால் அந்த தரிசனத்தை காண்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த பகுதிக்கு மக்கள் அதிக அளவில் கூர்ந்திருக்காங்க. குறிப்பா மக்களுடைய போக்குவரத்திற்கு வசதியாக வழித்தடங்கள் மாற்றப்பட்டு மதுரையிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து அந்த உத்தரகோசமங்கை விலக்கு வழியாகவும், ராமநாதபுரத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து சேதுபதி அரசு கலைக்கல்லூரி அருகாமையில் இருக்கக்கூடிய வழி வழியாகவும் செல்லக்கூடிய ஒரு சூழல் அமைந்துள்ளது. மேலும் இந்த விழாவிற்கு ஏராளமான பக்தர்கள் வரக்கூடும் என்பதால் அவர்களுக்கு தேவையான கழிப்பிடம் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை கோயில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. இன்றும் நாளையும் நடைபெறக்கூடிய இந்த ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு 34 வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கடவுள் அருள்பாவிப்பார் என்பதால் அதிக அளவில் இந்த பகுதியில் மக்கள் குவிந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.